Good morning, students. போன கிளாஸில் தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃபஸ்ட் வீடியோவில் அப் டு ஸ்மித் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன்ஸ் அதில் என்னென்ன பார்த்தோம்னா அப்செட்டிங், ட்ராயிங் டவுன், செட்டிங் டவுன், பெண்டிங், பஞ்சிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்செட்டிங், ட்ராயிங் டவுன், செட்டிங் டவுன், பெண்டிங், பஞ்சிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். ரெண்டு ஆப்ரேஷன் விட்டோம், ஸ்வேஜிங்கும் ஃபோர்ஜ் வெல்டிங்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்வேஜிங் ஃபோர்ஜ் வெல்டிங் இப்போ இந்த வீடியோவில் கம்பைன் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போ போன கிளாஸில் அந்த தேர்ட் யூனிட்டில் ஸ்டார்டிங் பேஜஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க போது ஸ்வேஜிங் பார்த்துங்க. ஸ்வேஜிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸ்வேஜிங் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பீஸை ஹீட் பண்ணி அதை ஹேமரிங் பண்ணி அதோட நீளத்தை குறைக்கிறது, நீளத்தை அதிகரித்து அந்த குறுக்களவு விட்டத்தை நம்ம குறைக்கிறது. நீளத்தை அதிகரித்து அந்த குறுக்களவு விட்டத்தை குறைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்வேஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு எந்த மாதிரியான வடிவத்தில் தேவையோ, இப்போ ரவுண்டாக வேணுமா, ஸ்கொயராக வேணுமா, இல்லை ரெக்டாங்கிளாக வேணுமா, எந்த மாதிரியான வடிவம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்வேஜ் ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, இது பாட்டம் ஸ்வேஜ் இருக்குது, இது அப்பர் ஸ்வேஜ் இருக்குது. இப்போது நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் குறுக்கு வடிவம் இருக்குது. இந்த குறுக்கு வடிவத்தோடு பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிளில் இந்த குறுக்கு வடிவத்தோடு இருக்குது. நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த ஒர்க் பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒர்க் பீஸை நல்லா ஹீட் பண்ணி இந்த ஸ்வேஜ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்வேஜ் ரெடி பண்ணி அதுக்கு நடுவில் நம்ம அந்த ஒர்க் பீஸ் வைக்கிறோம். வச்சு மேலே உள்ள அப்பர் ஸ்வேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஹேமரிங் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஹேமரிங்னா நல்ல ஒரு பெரிய சுத்தியில் வச்சு ஓங்கி அடிக்கிறோம். இப்போ அடிக்கிறப்ப என்னன்னா அதோட டயமீட்டர் குறைஞ்சி அந்த நீளவாட்டில் அதோட லென்த் வந்து அதிகமாகுது. இந்த லென்த் அதிகமாகிறது தான் நமக்கு ஸ்வேஜிங். இதில் நமக்கு என்ன வடிவத்தில் என்ன ஷேப்பில் வேணுனாலும் நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ இதான் ஸ்வேஜிங். பாருங்கள், ஸ்வேஜிங் செய்ய வேண்டிய ஒரு பீஸை வெப்பப்படுத்தி ஆன்வில் மீது வைக்கப்பட்டுள்ள ஸ்வேஜ் பிளாக், ஆன்வில் மேலே வைக்கப்பட்டுள்ள ஸ்வேஜ் பிளாக் பார்த்தீங்களா, கீழே பாட்டம் பிளாக், மேலே அப்பர் பிளாக். இது பாட்டம் ஸ்வேஜ், அப்பர் ஸ்வேஜ். இப்போ இந்த ரெண்டு ஸ்வேஜ் கடையில் நமக்கு வந்து எந்த ஒர்க் பீஸை நம்ம சைஸ் அண்டு ஷேப் மாற்றணுமோ அதை வச்சு ஹீட் பண்ணி வச்சு நம்ம ஹேமரிங் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் உள்ள ஒரு பீஸ் கிடைக்கும். சரிங்களா, இது ஸ்வேஜிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் வெல்டிங். இப்போ ஃபோர்ஜ் வெல்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க் பீஸோட முனையை வெப்பப்படுத்தி அதை ஹேமரிங் பண்ணி ஜாயின் பண்ணுறது. ரெண்டு ஒர்க் பீஸோட நம்ம எந்த முனையை ஜாயின் பண்ணுமோ அந்த ரெண்டு முனையை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி வச்சு அதை நம்ம சுத்தியலால் அடித்து அதை ஜாயின் பண்ணுறது பேர் தான் ஃபோர்ஜ் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பாருங்கள் எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஜாயின், இது ரெண்டு தனித்தனியான ஒர்க் பீஸ். இப்போ இந்த போர்ஷனில் இதை ஜாயின் பண்ணணும். ரெண்டையும் லெஃப்ட் ஜாயின் மூலமாக ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து இது மேலே வச்சு ஹேமரிங் பண்ணால் ஆஃப்டர் வெல்டிங் இந்த மாதிரி கிடச்சிடும். சரிங்களா, இந்த ரெண்டு போர்ஷனையும் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி வச்சு ஹேமரிங் பண்ணால் ரெண்டும் அந்த ஹீட்லேயே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுலேயே ஜாயின் ஆகிடும். ஸோ இது லெஃப்ட் வெல்டிங், அதாவது லெஃப்ட் ஜாயின். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட் ஜாயின். இப்போ பட் ஜாயின் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு வெல்டிங்கில் சொல்லியிருக்கு. ரெண்டும் இந்த போர்ஷனை டைரெக்டாக நேரடியாக ஒட்ட வைக்கிறதுக்கு பேர் தான் பட் ஜாயின் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு முனையை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் ஹேமரிங் பண்ணுறோம். ரெண்டு சைட்லேயும், இந்த சைடில் ஹேமரிங் பண்ணுறோம், இந்த சைட்லேயும் ஹேமரிங் பண்ணுறோம். ஹேமரிங் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஹேமரிங் பண்ணுறப்போ இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இது பட் ஜாயின். அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஜாயின். இப்போ வி ஜாயினில் இந்த போர்ஷன் இருக்குது, இந்த போர்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு போர்ஷனையும் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி ரெண்டையும் கொஞ்சம் உள்ளே வச்சு ஹேமரிங் பண்ணுறோம். ஹேமரிங் பண்ணுறப்போ அந்த போர்ஷன் இப்படி இந்த பொசிஷனில் செட் ஆகிடும். ஸோ இது என்னது, ஃபோர்ஜ் வெல்டிங். ஃபோர்ஜ் வெல்டிங்கில் 3 விதமான ஜாயின் பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஜாயின், பட் ஜாயின், வி ஜாயின். ஸோ இது ஃபோர்ஜ் வெல்டிங். முதல்ல பார்த்தது ஸ்வேஜிங், இப்போ பார்த்தது ஃபோர்ஜ் வெல்டிங். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன். ஸ்மித் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷனை பார்த்துருக்கோம். ஸ்மித் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்செட்டிங், ரெண்டாவது டிராயிங் டவுன் பார்த்தோம், மூணாவது செட்டிங் டவுன் பார்த்தோம், நாலாவது பெண்டிங், அஞ்சாவது பஞ்சிங், இப்போ ஆறாவது ஏழாவது இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸ்வேஜிங் ஃபோர்ஜ் வெல்டிங் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக புக்லேயும் பார்த்துங்க, வீடியோலையும் பார்த்துங்க. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஃபோர்ஜிங். இப்போ டிராஃப்ட் ஃபோர்ஜிங் அப்படின்றது
நமக்கு ஒரு ஒர்க் பீஸ் என்ன வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்துக்கு கொண்டு வர்றது தான் டிராப் ஃபோர்ஜிங். முதல்ல போனதில் நம்ம ஹேமரிங் பண்ணுவோம். இப்போ ஹேமரிங் கிடையாது. ஃபோர்ஸை ரேம்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நம்ம ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி அந்த ரேமை அழுத்தி நமக்கு தேவையான வடிவத்தை எடுக்கிறோம். இதில் என்ன பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு லென்த் ஒர்க் பீஸ் தேவையோ அந்த லென்த்தை கட் பண்ணி ஹீட் பண்ணிடும். ஹீட் பண்ணி ரெண்டு க்ளோஸ்டு டை கடையில் வச்சு நம்ம இந்த வேலையை பார்க்கணும். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேஸ், அதுக்கடுத்து ஆன்வில், அதுக்கடுத்து லோயர் டை, அப்பர் டை, மேலே ரேம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் டை அப்படின்றத ஆன்வில்ல நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். லோயர் டையை ஆன்வில்ல செட் பண்ணியிருப்போம். அப்பர் டை அப்படின்றத ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ லோயர் டை, அப்பர் டை தான் நமக்கு முக்கியம். அதில் வச்சு தான் நம்ம ஒர்க் பீஸை ஹீட் பண்ணி வச்சு நம்ம தேவையான சைஸுக்கு ஷேப்புக்கு கொண்டு வரோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு எவ்வளவு லென்த்தில் எவ்வளவு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு உண்டான டையை இதில் ஆன்வில்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். லோயர் டையை, அப்பர் டையை வந்து ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எந்த ஒர்க் பீஸை ஹீட் பண்ணி ஷேப் மாற்றணுமோ அந்த ஒர்க் பீஸை ஹீட் பண்ணிடுறோம். ஹீட் பண்ணி லோயர் டையில் வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்ணோம்னா அப்பர் டையை மேலேருந்து அந்த ரேமை கீழே இறக்குறோம். ஃபோர்ஸை கீழே இறக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ரேமை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். கொடுக்குறப்போ நமக்கு என்ன வடிவம் நமக்கு தேவைப்படுதோ அந்த வடிவம் டையில் அந்த வடிவம் ஈஸியாக நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதுதான் டிராப் ஃபோர்ஜிங் சொல்லுது. இந்த டிராப் ஃபோர்ஜிங் மேக்ஸிமம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக யூஸ் ஆகும். மாஸ் ப்ரொடக்ஷனில் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன்லேயும் தென் நிறைய ப்ரொடக்ஷன், அதிகமான ப்ரொடக்ஷன் தேவைப்படுற இடத்துல மாஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட வேஸ்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். மெட்டீரியலோட வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும், அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். இதில் கிராங்க் சாஃப்ட், கேம் சாஃப்ட் இந்த மாதிரியான பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் உண்டான அந்த பார்ட்ஸை நம்ம செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ரைட். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டை வந்து ஓங்கி அடிக்கிறதுனால அடிக்கடி என்னாகும், தேய்மானம் அடையும். அதனால் பெரிய ஆன்வில் வேறு தேவைப்படும். ஆன்வில் பார்த்தீங்கன்னா ஆன்வில் பெரிய பலமான ஆன்வில் வேறு தேவைப்படுது. டையும் அடிக்கடி தேஞ்சு போயிடும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இது டிராப் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஃபோர்ஜிங் அப்படின்னா ஒரு ஹீட் பண்ண ஒர்க் பீஸோட நீளத்தை குறைச்சி ஏதாவது ஒரு முனையில் நமக்கு தேவையான வடிவத்தை அடையிறதுக்கு பேர் தான் அப்செட் ஃபோர்ஜிங். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரிவிட் ஹெட்டு, அந்த போல்ட் ஹெட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் இந்த அப்செட் ஃபோர்ஜிங் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதியாக உள்ள டையில் நம்ம ஹீட் பண்ண பாரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்துட்டீங்களா? இது ரெண்டு டை இருக்குது. இந்த ஒரு டை இருக்குது, இந்த ஒரு டை இருக்குது. இதில் நமக்கு எவ்வளோ லென்த் உள்ளே போகணுமோ அது வரைக்கும் இந்த பின்னர் பார்த்து நாக் அவுட் பின்னர்னு இருக்குது. அந்த பின்னை செட் பண்ணி வச்சுக்கணும். அது வரைக்கும் தான் நம்ம இந்த பாரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்ணி பாரை, இந்த ஹீட்டட் பார் பார்த்தீங்களா, இந்த ஹீட்டட் பாரை இன்சர்ட் பண்ணி வச்சிடணும். இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த டை நமக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் டையை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுறப்போ இதில் என்ன ஷேப், இந்த டையில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் இதில் ஃபார்ம் ஆயிடும். பார்த்தீங்களா? இதில் என்ன ஷேப், இதில் ஆக்சுவல் பார் தான். இந்த பார் நம்ம டையை ஃபோர்ஸ் பண்ணுறப்போ என்ன பார்த்தீங்கன்னா டையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். டையில் அந்த போர்ஷன் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட் வந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரியாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான இந்த ஆஃப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா டையில், இந்த ஆஃப் ரவுண்ட் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு செக்ஷன் பண்ணி காமிக்கிறப்ப தெரியும். ஆக்சுவலாக அந்த டையை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். அந்த ரவுண்ட் டையை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறப்போ இந்த ஹெட்டானது என்ன பண்ணுது, நமக்கு கொஞ்சம் தட்டையாகவும் உருண்டையாகவும் போல்ட்டில் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு ஷேப்புக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், சரி இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம டையை செஞ்சுக்கோம். பார்த்தீங்களா, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குல்ல, ரவுண்ட் ஷேப் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஆஃப் ரவுண்ட் இருக்குது. ரெண்டும் சேர்ந்தது, நம்ம ஆஃப் ரவுண்டு இந்த ரெக்டாங்கிள் ரெண்டு சேர்ந்த மாதிரியான ஒரு பீஸ் நமக்கு தேவைப்படுது ஹெட்டு.
அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரியான டையை ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரியான டையை ப்ரிஃபர் பண்ணி நமக்கு தேவையான வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரது ஆப்செட் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஃபோர்ஜிங். இப்போ ப்ரெஸ் ஃபோர்ஜிங்கில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பீஸை நமக்கு தேவையான அளவு ஹீட் பண்ணி, தேவையான அளவு மீன்ஸ் அந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வர மாதிரி, பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வர மாதிரி ஒர்க் பீஸை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி ரெண்டு க்ளோஸ்டு டை அப்படின்னா எல்லா டோட்டல் போர்ஷனும் க்ளோஸ் ஆகிருக்கும், டோட்டல் ஏரியாவும் க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ்டு டை கடையில் நம்ம வச்சு அந்த பவரை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். பவர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு தேவையான வடிவம் கிடைக்கிறது தான் ப்ரெஸ் ஃபோர்ஜிங் சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரெஸ் ஃபோர்ஜிங்கில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பற்றிலாம் இதுதான் ப்ரெஸ் ஃபோர்ஜிங்க்கு உண்டான டயக்ராம். இதில் கீழே பேஸ் இருக்குது, பேஸுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா லோயர் டை, மேலே அப்பர் டை. அப்பர் டைன்றது ரேம் மூலமாக நம்ம ஆக்ட் பண்ணுறோம், ரேம் மூலமாக இயக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மெட்டலை வந்து நமக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அந்த சைஸை ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு அது எங்கே வைக்கிறோம், லோயர் டை இருக்குது பார்த்தீங்களா, லோயர் டையில் நம்ம எந்த பொசிஷனில் என்ன சேவ் பண்ணணுமோ அந்த பொசிஷனில் வைக்கிறோம். அந்த மெட்டலை ஹீட் பண்ண மெட்டலை வைக்கிறோம். வச்சுட்டு இந்த மேலே உள்ள அப்பர் டையை மேலே இருக்கும், அதை ரே மூலமாக கீழே ஃபோர்ஸ் பண்ணி கீழே இறக்கி ஒரு ஃபோர்ஸில் நம்ம ப்ரெஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸில் ப்ரெஸ் கொடுக்குறப்போ நமக்கு என்ன வடிவம், என்ன சைஸ், என்ன ஷேப் தேவையோ அந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் நமக்கு தேவையான ஒர்க் பீஸ் மெட்டல் கிடைக்குது. இது ப்ரெஸ் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ரோல் ஃபோர்ஜிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டு ரோல் மேலேயும் கீழே ரெண்டு ரோல் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ரோலை ரொட்டேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஒரு தேவையான வடிவத்தை அடையிறதுக்கு பேர் தான் ரோல் ஃபோர்ஜிங். ஆக்சுவலாக ராடு வந்து ஆக்சுவல் ராடு இப்படி இருக்கும், நார்மலான ராடாக இருக்கும். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நடுவில் ஏரியா மட்டும் என்ன ஆகுது, தட்டையாயிடும். அதோட டயமீட்டர் அண்ட் திக்னஸ், டயமீட்டரோ இல்லை திக்னஸோ கம்மியாகி நமக்கு இந்த மாதிரி தட்டையான ஒரு வடிவம் கிடைச்சிது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் டச் ஆகிறப்போ நமக்கு ஆக்சுவல் டயமீட்டரில் கிடைக்கும். இப்போ அதுக்கடுத்து இந்த போர்ஷன் நம்ம ஃபார்மிங்கில் வரப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ் ஆகி ஒர்க் பீஸில் ரெண்டுமே ப்ரெஸ் ஆகி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வடிவம் கிடைக்கும். இதில் ரெண்டு ரோலுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும், இன்னொன்று கிளாக் வைஸ் சுற்றும். கீழே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுற்றுது, மேலே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. அப்படி சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரியான போர்ஷன் டச் ஆகும். டச் ஆகிறப்போ அப்படியே சுற்றுறப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் அமுக்கிறப்போ இந்த மாதிரி தட்டையான வடிவம் நமக்கு கிடைக்குது. இது ரோல் ஃபோர்ஜிங் சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். இப்போ ப்ரெஸ் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீட் மெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சீட் மெட்டில் வச்சு நமக்கு தேவையான வடிவத்தை அடையிறதுக்கு பேர் தான் ப்ரெஸ் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். சீட் மெட்டில் நம்ம எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிளாஸ்டிக் ஹீட் பண்ணுறோம், பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அடையிற மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணுவோம், இல்லை ஹீட் பண்ணாமலும் பண்ணலாம், எந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன பண்ணுறோம்னா சீட் மெட்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் டிஃபார்மேஷன் அப்படின்றது என்ன, வடிவத்தை மாற்றுறது, அதோட ஆக்சுவல் வடிவத்தை மாற்றி நமக்கு தேவையான வடிவத்தை கொண்டு வரதுக்கு பேர் தான் ப்ரெஸ் ஒர்க்கிங் சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த ப்ரெஸ் ஒர்க்கிங்கில் என்னென்ன வகையான ப்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்றத இதில் பார்ப்போம். இப்போ ப்ரெஸ்ஸில் என்னென்ன வகையான ப்ரெஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த சோர்ஸ் ஆஃப் பவர், நம்ம பவரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் ஆப்ரேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த பவர் எந்தெந்த மாதிரியான பவரில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரெஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் ப்ரெஸ், மூணாவது மெக்கானிக்கல் ப்ரெஸ், நாலாவது ஹைட்ராலிக் ப்ரெஸ். மேனுவல் ப்ரெஸ்ஸில் ஒன்று, ரெண்டாவது பவர் ப்ரெஸ்ஸில் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஸ், ஹைட்ராலிக் ப்ரெஸ் ரெண்டு இருக்குது. மேனுவல் ப்ரெஸ் அப்படின்னா ஒன்லி ஹேண்ட் ஆப்ரேட்னா ஒரு திருகி நம்ம சேமியா புளியும் பார்த்தீங்களா, உரலில் ஒரு திருகு மாதிரி சேமியா புளியறது இருக்கும், அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான ப்ரெஸ்ஸை கொண்டு வரதுக்கு பேர் தான் மேனுவல் ப்ரெஸ். பவர் ப்ரெஸ்ஸில் ரெண்டு இருக்குன்னு சொன்னேன், மெக்கானிக்கல் ப்ரெஸ், ஹைட்ராலிக் ப்ரெஸ். இப்போ மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸில் மெக்கானிக்கல் ஓரியன்ட்
ஆப்ரேஷன் மெக்கானிக்கல் ஓரியன்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த கிராங்க் அண்டு கனெக்டிங் ராட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மெக்கானிக்கல் ஓரியன்ட் மெக்கானிக்கல் ப்ரெஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னா ஹைட்ராலிக் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஆப்ரேட் பண்ணுறது தான் ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட்ராலிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். மெக்கானிக்கல் வந்து கிராங்க் ஷாஃப்ட் அண்டு கனெக்டிங் ராட் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரெஸ் பார்ப்போம். இப்போ மேனுவல் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ ராட் இருக்குது, நடுவில் பாருங்கள் ஸ்க்ரூ ராட் இருக்குது, ஸ்க்ரூ ராடுக்கு கீழே ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரேமுக்கு கீழே பஞ்ச் இருக்கும். ஸ்க்ரூ ராடுக்கு கீழே ரேமுக்கு கீழே பஞ்ச். இந்த பஞ்சு தான் நமக்கு என்ன ஷேப் என்ன சைஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பஞ்சை இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். கீழே டை இருக்குது, டையிலையும் நம்ம அந்த பஞ்சில் என்ன ஷேப் சைஸ் இருக்கோ அதே இது டையிலையும் இருக்கும். இப்போ டையை வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸ் பண்ணி மற்ற பொசிஷன் எல்லாமே ஃப்ரேமில் செட் பண்ணிடும். இப்போ ஃப்ரேமில் அந்த ஸ்க்ரூ ராட் பார்த்தீங்களா, அதில் அரஸ்டர்னு ஒன்று இருக்குது. இந்த அரஸ்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ ராடை சுற்றுறப்போ நமக்கு எவ்வளவு லென்த் இதில் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணுமோ அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த அரஸ்டர். நமக்கு தேவையில்லாமல் மேனுவல் பவரை வந்து ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணாமல் கரெக்டான லென்த்தை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அரஸ்டர் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது நம்ம எந்த ஒர்க் பீஸை ஷேப் மாற்றணுமோ என்ன ஷேப் கொண்டு வருமோ அந்த ஒர்க் பீஸ் அந்த மெட்டல் சீட்டை இந்த டையில் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆமை சுற்றுறோம். இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி அந்த ஆமை சுற்றுறப்போ இந்த ரேம் கீழே இறங்கி அந்த சீட்டில் இந்த பஞ்சானது ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு தேவையான பொசிஷன் அண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது மேனுவல் ப்ரெஸ். சரி, மேனுவல் ப்ரெஸ்ஸில் நம்ம இப்போ பார்த்தோம். மேனுவல் ப்ரெஸ்ஸில் ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸில் ஒரு கிராங்க் இருக்குது, கனெக்டிங் ராட் இருக்குது, ஃப்ளைவீல் இருக்குது, ரேம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் டை செட் இருக்குது, மேலே பஞ்சு, கீழே ஒரு டை. சரிங்களா, இது வந்து ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. கீழே உள்ள லோயர் டை அப்பர் டை ரெண்டுமே இதில் ஒரு ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. அப்பர் டை ஆனது ரேம் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒர்க் பீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணணும், எந்த ஒர்க் பீஸை ப்ரெஸ் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஒர்க் பீஸை இந்த ரெண்டு டை கடையில் வச்சுட்டு இந்த ஃப்ளைவீல் ரொட்டேட் பண்ணுறோம். ஃப்ளைவீல் ரொட்டேட் பண்ணுறப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேம் கீழே இறங்கி டையை கீழே இறக்கி நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஒர்க் பீஸை தேவையான வடிவத்துக்கு மாற்றுற உடனே திருப்பி அந்த ரேம் மேலே போகுது. கிராங்க் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரொட்டேட் ஆகிறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ரேம் மேலே போகும். திருப்பி அடுத்த பொசிஷன் கீழே வர்றப்போ கீழே நம்ம ஒர்க் பீஸை கீழே இன்சர்ட் பண்ணி அடுத்த ரொட்டேஷனுக்கு நம்ம உள்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் நமக்கு தேவையான வடிவத்தை ஒர்க் பீஸில் நம்ம அடைய முடியும். ஸோ ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஆப்ரேஷன்ஸ் இதில் ஈஸியாக பண்ணிட முடியும். அதான் மோல்டிங்ஸ், பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்குது, சின்ன மோல்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இதில் ஈஸியாக பண்ணிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். இப்போ மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸில் மெக்கானிக்கல் ஓரியன்ட் காம்பனன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ் பண்ணி நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ அதில் மெக்கானிக்கலில் வந்து கிராங்க்கு, ஃப்ளைவீல், கனெக்டிங் ராட் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் இருக்குது. ஆயில் டேங்க்குள்ளே உள்ள பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டன் மூலமாக நம்ம ரேமை செட் பண்ணியிருக்கோம். ரேமில் அப்பர் டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், கீழே லோயர் டை இருக்குது. லோயர் டையும் அப்பர் டையும் ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டை கடையில் ஒர்க் பீஸ் வச்சுட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஸ்டன் கீழே இறங்குறதுக்கு மேலே உள்ள ஹோல் வழியாக ஆயிலை ஃபோர்ஸாக இன்புட் கொடுக்குறப்போ இந்த பிஸ்டன் ஆனது வேகமாக கீழே இறங்குறப்போ என்னென்னா ஆயில் இந்த பக்கம் கீழே வெளியில் போகிறப்போ இங்கே ஃபோர்ஸாக இறங்குறப்போ நம்ம ரெண்டு டை கடையில் வைக்கக்கூடிய அந்த ஒர்க் பீஸ் நம்ம டையில் என்ன ஷேப் அண்ட் சைஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணுது. சரி, ஓகே, டையில் நமக்கு தேவையான ஷேப் முடிஞ்சு அப்படின்றப்போ என்ன பண்ணுறோம், கீழே உள்ள இந்த போர்ஷன் வழியாக ஆயிலை ஃபோர்ஸாக இன்புட் கொடுக்குறப்ப என்னதுன்னா பிஸ்டன் அப்படியே மேலே போகிறப்ப இந்த மேல் வழியாக ஆயில் வெளியே போகுது. சரி, ஓகே, அடுத்த ஒர்க் பீஸ் வைக்கிறோம்னா திருப்பி பழைய மாதிரி மேலேருந்து ஆயில் இன்புட் கொடுக்கணும், திருப்பி
பழைய மாதிரி அந்த ரிப்பீட்டட் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஹைட்ராலிக் ப்ரெஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்க்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் வந்து அக்கார்டிங் டு டிசைன் ஆஃப் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுறோம், டிசைன் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஸ்ஸஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். See you students.